எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பங்குனி மாதத்துல வரக்கூடிய பங்குனி உத்திரத்தினுடைய வரலாற்றை பத்தியும் அதனுடைய சிறப்பை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள் தான் பங்குனி உத்திரமா கொண்டாடுறோம். இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழ் மாதங்கள்ல 12வது மாதம் பங்குனி, அதே மாதிரி நட்சத்திர வரிசையில 12வது நட்சத்திரம் உத்திரம். இந்த மாதத்துல தான் அசுரர்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்காக முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. குதிரைகள் போட்டிய தேர்ல முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியா இருக்க முருகனினுடைய படைகள் அணிவகுத்து போயிருக்கு. அப்போ வழியில ஒரு சின்ன மலை முருகனினுடைய படைகளை வழிமறிக்கும் விதமா பெருசா வளர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு தெரியாம எல்லாரும் திகச்சு போய் நிக்க அங்க இருந்த நாரதர் அந்த மலைய பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மலை கிரவுஞ்சன் அப்படிங்கிற அசுரனாக இருந்து எல்லாருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அகத்திய முனிவரினுடைய சாபத்தால அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்துல இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாயபுரி பட்டினம் அப்படிங்கிற நகர்ல சூரபத்மனினுடைய தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசூரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறான் அப்படிங்கிற தகவலையும் சொல்றாரு. அதை கேட்ட முருகப்பெருமான் தன்னுடைய தளபதி வீரபாகு கிட்ட படையில பாதிய அழைத்து கொண்டு போய் தாரகாசூரனை அழித்து விட்டு வரும்படி கட்டளையிடுறாரு. முருகனினுடைய கட்டளைப்படி வீரபாகுவினுடைய தலைமையில முருகனினுடைய படைகள் மாயாபுரி பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்ட தாரகாசூரனும் பெரும் படையோட எதிர்த்து வந்திருக்கான். பெரும் படையோட வந்த தாரகாசூரனுக்கும் வீரபாகுவுக்கும் நடுவுல கடும் போர் நடந்திருக்கு. ரெண்டு பக்கத்திலையும் வீரர்கள் இறந்து விழுந்திருக்காங்க. போர்க்களத்துல நின்று யுத்தம் செய்த தாரகாசூரன் முருகப்படையின் வீரனான வீரகேசரிய தன்னுடைய கதாயுதத்தால மார்பில் அடிச்சு சாய்க்கிறாரு. இத கண்ட வீரபாகு கோபம் வந்து தாரகாசூரனை கடுமையா தாக்குறாரு. இதனால கோபம் கொண்ட தாரகாசூரன் திரிசூலத்தால வீரபாகுவினுடைய மார்புல குத்தி சாய்க்கப்படுறான். மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவ தாரகாசூரன் எள்ளி நகையாட முருகனினுடைய படைகள் நாலாபுரமும் சிதறி ஓடிச்சு. மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு திரும்பவும் மூர்க்கத்தனமா தாரகாசூரனை தாக்குறாரு. எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாம தாரகாசூரன் தன்னுடைய மாய வேலைகள் மூலமா எலியா மாறி அந்த கிரவுஞ்ச மலைக்குள்ள போயிடுறாரு. வீரபாகுவும் அவருடைய படை வீரர்களும் அந்த மலைக்குள்ள நுழைகிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா அந்த மலை தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சது. தாரகாசூரனினுடைய அசுர படைகள் முருகப்பெருமானினுடைய படைகளை பெரிய அளவுல தாக்கி அழிக்க ஆரம்பிச்சது. இப்படி நடந்த ஒரு விஷயத்த நாரதர் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட முருகப்பெருமான் நேரடியா போர்க்களத்துக்கு வராரு. வந்தவருடைய வலிமை அறியாத தாரகாசூரன் சிறுவன் அப்படின்னு முருகனை கிண்டல் செய்யறாரு. கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையா தாக்குறாரு. தாக்குதலை சமாளிக்க முடியாம மீண்டும் எலியா மாறி மலைக்குள்ள நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பிக்கிறான். முருகப்பெருமான் தன் கையில இருந்த வேலாயுதத்தை வீசி எறிகிறாரு. துள்ளி வந்த வேல் மலைய பல கூறுகளாக்கி உடைத்தெறிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீரவேல் தாரகாசூரனையும் கொன்று அழிச்சது. தாரகாசூரனை கொன்னதுக்கு அப்புறமா முருகப்பெருமான் தெய்வானைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த நாள் தான் பங்குனி உத்திரமா கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரம் தினத்தன்று ராமர் சீத்தை திருமணம், ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் போன்ற தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளா பங்குனி உத்திரம் சொல்லப்படுது. அதனாலேயே பங்குனி உத்திரத்தன்னைக்கு கடைபிடிக்கப்படும் விரதத்துக்கு கல்யாண விரதம், கல்யாண சுந்தர விரதம், திருமண விரதம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருநாள்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல சிறப்பு பூஜை மற்றும் தேரோட்டம் நடக்குதுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க.